வணக்கம் நண்பர்களே. பானு சேனலுக்கு உங்கள் எல்லாருமே வரவேற்கிறேன். முக்கியமான ஒரு விஷயம் ரொம்ப நாளாகவே நம்ம லைவில் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லிகிட்டு இருந்தேன். அதை நான் என்னோடய நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும், நம்ம சகோதரிகிட்ட ஷேர் பண்ணிக்கணும். ஸோ நம்ம ஆல் ஃப்ரெண்ட்ஸுக்குமே இப்போது இந்த விஷயம் எல்லா இடத்துலையுமே நடந்துகிட்ருக்குங்க. மேக்ஸிமம் சில பேருக்கு ரொம்ப பயப்படுறாங்க. அது பற்றின கொஞ்சம் விழிப்புணர்வு படித்தவங்க கிட்ட இருக்கலாம். சில பேர்கிட்ட அது பற்றின விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கலாம். ஸோ நம்ம எனக்கு ஏற்பட்ட இந்த அனுபவம் ஒரு 3 டேஸ் முன்னாடி நடந்துச்சுங்க. அதனால் பயங்கர டென்ஷன் எனக்கு. ஸோ அது என்ன அப்படின்றத நான் உங்களை கிட்ட சொல்லி ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வாங்க அதை பற்றின பதிவை பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன பதிவு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோனை பற்றினது தாங்க. ஸோ இப்போ பெரும்பாலான இடங்களில் ஃபோன் ஹேங்கிங் பண்ணுறாங்க. ஸோ நம்ம நம்பரை இன்னொருத்தர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம் இல்லைங்களா? ஸோ எனக்கே அது ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி நடந்துச்சுங்க. நான் லைவில் கூட நிறைய சொல்லியிருந்தேன். ஸோ இதனாலேயே எனக்கு ஒரு 3 டேஸாக பயங்கர டென்ஷன் இருந்துச்சுங்க. ஸோ என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா, பிஸ்னஸ் நம்பருங்க. ஸோ நமக்குன்னு ஒரு பர்சனல் நம்பர் இருக்கும். பட் பிஸ்னஸ் நம்பர் எங்களுடைய இதுக்கு வேறு. நான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுலேயும் இருக்கோங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் நான் கஸ்டமர்ஸ்க்கு எங்களுடைய கொட்டேஷன் சென்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு 3 டேஸ் முன்னாடி நாங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம். பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு ஃபோன் அன்அவைலபிள் சர்வீஸ் அப்படின்ற மாதிரி வருதுங்க. ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் ஒரு 2 டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அன்இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணேங்க. ஸோ ஃபோனை நான் 2 டைம்ஸ் அன்இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறேன். பட் எனக்கு ஒர்க் ஆகவே இல்லை. பட் பேச முடியுது, கால்ஸ்லாம் பேச முடியுது. பட் வாட்ஸ்அப் ஹேங் ஆகுது. ஸோ என்ன ப்ராப்ளம்? திருப்பியும் 3வது தடவையே நான் அன்இன்ஸ்டால் பண்ணி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபோனுக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும் இல்லைங்களா? வாட்ஸ்அப் பண்ணும்போது அந்த ஓடிபி நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்போ அப்படின்ற ஃபோனுக்கு போகுது. பட் என்னோடய ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங் ஃபோனு. ஸோ ஏதோ ப்ராப்ளம்ன்றதை நான் அப்போ தாங்க உணர்ந்தேன். சரி, கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் ஃபுல்லாகவே கட் பண்ணிவிட்டேன். ஃபோன் யார்கிட்டையுமே பேசல. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா கால்ஸ் வருதுங்க. யாரோ ஒருத்தர் ஹிந்திக்காரர் பேசுகிறாங்கங்க. ஸோ ஹிந்தி பாஷையில் பேசுகிறாங்க, சரிங்களா? ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அதாவது நான் கோடக் கம்பெனி மகேந்திரா பேங்க்லேருந்து பேசுகிறோம். ஸோ எங்களுக்கு நீங்கள் டியூ கட்டணும் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் யூபிஐ ஐடி நம்பர் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்கங்க. ஸோ அவங்க பேசுகிற நமக்கு மொத்தமாக ஹிந்தி புரியலனாலும் ஓரளவாவது நம்ம கஸ்டமர் லைனில் இருக்கனால நமக்கு புரியும் இல்லைங்களா? ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, அதெல்லாம் தர முடியாது, நோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம். நீங்கள் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க முதல்ல அப்படின்றப்போ இது மாதிரி கேட்டிருந்தோங்க. நீங்கள் தான் கட்டியிருக்கணும்னு. ஆக்சுவலி கோடாக்குக்கும் எங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. ஸோ எப்படி இந்த ப்ராப்ளம் வந்துச்சு அந்த மாதிரி பார்த்தோம். ஸோ நான் கட் பண்ணேன். திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் அந்த கால் வந்துக்கிட்டே இருக்குது. வந்துக்கிட்டே இருந்து ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா, எனக்கு நீ பேமெண்ட் தரல அப்படின்னா எல்லா இதுவுமே இமேஜஸ் இதெல்லாம் சென்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் ஏதோ ஹிந்தியில் பேசினாங்கங்க. ஸோ அதோட விபரீதமே அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. என்ன அப்படின்னா, இவங்க நம்மளோட ஃபோன் நம்பரை பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வாட்ஸ்அப் மூலமாக யூபிஐ, அதாவது நம்மளோட ஃபோன் அந்த நம்பர் மட்டும் அதோட கோட் நம்பரை வச்சு அவங்க ஹேங் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் இருக்காங்க நம்ம இருக்க ஏரியாவில். ஸோ அந்த சார்கிட்ட நான் கால் பண்ணி கேட்டிருந்தேன். சார் என்னங்க சார் பண்ணலாம், இந்தமாரி ப்ராப்ளமாக இருக்குதுன்னு கேட்டப்போ அவர் சொன்னாருங்க, நீங்கள் உடனே சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட, அதாவது சாரிங்க, அதாவது க்ரைம் இருக்காங்க இல்லைங்களா? ஸோ க்ரைம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நீங்கள் பதிவு பண்ணுங்க அப்படின்னாங்கங்க. யூபிஐ நம்பர் யார்கிட்டையுமே நீங்கள் கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சப்ஸ்கிரைபர்ஸை. ஸோ நான் நண்பர்களே கேட்டுக்கோங்க, நாங்கள் அதனால் நாங்கள் யார்கிட்டையுமே இதை சொல்லாமல் உடனே நான் க்ரைம் போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தோம். ஸோ அங்கே போனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் என்ன நெட்வொர்க் யூஸ் பண்ணுறீங்களோ ஃபஸ்ட்டு நீங்கள் பிளாக் பண்ணிவிடுங்கன்னு சொன்னாங்க நண்பர்களே. சரின்னு சொல்லிவிட்டு நானும் பிளாக் பண்ணிவிட்டேன். அதே இப்போ எங்களது ஜியோ நம்பரு. ஸோ ஜியோவுக்கு நாங்கள் கால் பண்ணி, ஸோ அந்த நம்பரை நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த நம்பரை நான் பிளாக் பண்ணிட்டேன் நண்பர்களே. பட் பார்த்தீங்க அப்படின்னா இது என்னுடைய கஸ்டமர் லைனில் இந்த நம்பர் போயிட்டுருக்கிறதுனால ஸோ அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா? அவங்க எப்படி வேணாலும் கேட்கலாம் இல்லைங்களா? ஸோ வாட்ஸ்அப்பில் எல்லா காண்டாக்ட்ஸும் இருக்குது இல்லைங்களா? ஸோ காண்டாக்ட்ஸை பேஸ் பண்ணி அவங்க நம்ம கஸ்டமர்ஸ் கிட்ட நம்ம கேட்குற மாதிரி பேமெண்ட் கேட்கலாம். ஸோ அதனால் என்ன செய்கிறதுனே தெரியலைங்க. திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா நான் எஸ்டர்டே நேற்று திரும்பவும் அந்த நம்பர் பண்ணி பார்க்கலாம், நம்ம தான் பிளாக் பண்ணிட்டோமோ. ஆக்சுவலி இது 3 டேஸ் ஆச்சு இந்த சம்பவம் நடந்து.
நம்ம தான் பிளாக் பண்ணிட்டோமே, திருப்பி வேணால் டீஆக்டிவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவனால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி பண்ணோங்க. பட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதாவது ஓப்பன் பண்ண சாம்சங் ஃபோனில் போட்டால் தானே அந்த ப்ராப்ளம் வருது அப்படின்றனால வேறு ஃபோனில் போட்டிருந்தோங்க. ஸோ வேறு ஃபோனில் போட்டு அந்த நம்பரை யூஸ் பண்ணோம். ஸோ அந்த நம்பரை டீஆக்டிவ் பண்ணி ஆன் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கால் திரும்பவும் அதே பர்சன் பேசுகிறாங்கங்க. ஸோ அதே பர்சன் திரும்பவும் அதே ஃபஸ்ட்டு கால் பேசுகிறாங்க. ஸோ இதுலேருந்து தான் நல்லாவே புரிஞ்சிடுச்சு. திரும்பவும் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கேட்டு நமக்கு வந்து மெசேஜ் பண்ணுறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், திரும்பவும் வந்து அதே பர்சன் வந்து ஹிந்தியில் பேசி வந்து திரும்பவும் பேமெண்ட் கொடுக்கணும். நாங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணுறோம். ஏதோ ஒரு அக்ஷரா அப்படின்ற இதுலேருந்து நாங்கள் கூப்பிடுறோம். நீங்கள் பேமெண்ட் கட்டணும் அப்படி இப்படின்னாங்க. நாங்கள் நல்லா திட்டி விட்டுட்டேன். ஸோ நல்லா திட்டி விட்டேன். திருப்பியும் அந்த நம்பரை வந்து திருப்பியும் நாங்கள் ஃபோன் பண்ணி ஜியோ கம்பெனிக்கு சொல்லி திரும்பவும் பிளாக் பண்ண வேண்டியதாக போச்சுங்க. ஸோ இப்போ அந்த நம்பரே எனக்கு வந்து பிஸ்னஸ் நம்பர் யூஸ் பண்ண முடியல. ஸோ வந்து என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பர்சன் வந்து எப்படி வேணாலும் நான் இப்போ கேள்விப்பட்ட வரைக்குங்க, எப்படி வேணாலும் வந்து நம்மளுடைய ஃபோன் நம்பர், அதாவது அவன் வந்து அந்த ஃபோனோட இது மட்டும்தான் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சிம் கார்டும் வந்து அந்த நம்பரை வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் பிளாக் பண்ணனால அவனால் அந்த சிம் கார்டு வந்து யூஸ் பண்ண முடியாது, அந்த நம்பரை யூஸ் பண்ண முடியாது. பட் வந்து அதில் இருந்த கஸ்டமர் காண்டாக்ட்ஸ் இதெல்லாமே எப்படி எடுத்திருக்கலாம், எல்லாமே எடுத்திருக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஸோ இமேஜஸஸும் இருக்கும் இல்லைங்களா, நம்ம அங்கே போகிறது வெளியில் போகிறதெல்லாம் நிறைய இமேஜஸ் இருந்திருக்கலாம். ஸோ வந்து நம்ம நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்போது அந்த இமேஜஸும் அந்த வாட்ஸ்அப்பில் இருந்திருக்கும். ஸோ வந்து நாங்கள் இப்போ வந்து என்ன அப்படின்னா ஃபுல்லாகவே அதை பிளாக் பண்ணிட்டோம். சரி 3 மந்த்து கழித்து நம்ம அதை வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நேற்று தான் போய் நண்பர்களே திருப்பி நான் வந்து ஜியோவில் வேறு சிம் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதை தான் இப்போ பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணலாமேன்னு போட்டிருக்கேன். ஸோ இது நான் எதுக்கு இதை வந்து முக்கிய பதிவாக நான் வந்து நண்பர்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்படி நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் நான் சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, கோயம்புத்தூரில் இது வந்து கோயம்புத்தூர்னு இல்லை மேம், எல்லா இடங்கள்லையுமே இப்போ இந்த மாதிரி ஒரு மோசடி தான் வந்து ரொம்ப அதிகமாகிடுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து யாருமே பயப்படாதீங்க, நீங்கள் தான் சேர்ந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ க்ரைம் பிரான்ச்லேயும் சேம் அதே தான் சொல்கிறாங்க நண்பர்களே. ஸோ நம்மளுடைய நண்பர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, தயவு செஞ்சு இந்த மாதிரி ஏதாவது செஞ்சிட்ருக்கும்போது உங்களுடைய ஃபோனோட ஓடிபி வந்து வேறு ஃபோனுக்கு போகிற மாதிரி இருந்தால் அப்போவே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய ஃபோன் வந்து வேற ஒருத்தர் கண்காணிச்சிட்டு இருக்காங்க, ஹேங்கிங் ஆகிடுச்சுன்ட்டு. ஸோ உடனடியாக வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அதாவது க்ரைம் பிரான்ச்சுக்கு போய் நம்ம வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய ஃபோன் என்ன நம்பர் சிம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சிம்முக்கு அவங்கள கூப்பிட்டு, அதாவது உங்களுடைய இதுலேருந்து நீங்கள் கூப்பிட முடியாது, நீங்கள் இன்னொரு ஃபோன்லேருந்து உங்கள் சிம்மை வந்து பிளாக் பண்ண சொல்லுங்கள். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஆக்ஷனாக நம்ம எடுக்கணுங்க. ஸோ நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து திரும்பவும் வந்து அந்த நபர்களாக வேறு மாதிரி ஏதாவது தொல்லை வந்துச்சுன்னா நீங்கள் க்ரைம் பிரான்ச் கிட்ட போய் சொல்லலாம். ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து உங்கள் சிம்மை வந்து நீங்கள் பிளாக் பண்ணுறது தாங்க. ஸோ அப்படி பண்ணுங்கள். ஒரு 3 மந்த்து கழித்து எடுத்து பாருங்கள். இப்போ எனக்கும் க்ரைம் பிரான்ச்சில் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 3 மந்த்து கழித்து நீங்கள் டீஆக்டிவ் பண்ணும்போது இதே ப்ராப்ளம் வந்தால் நீங்கள் வாங்க மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க. நம்மளை வந்து ஒருத்தர் பணம் கேட்டு மிரட்டுறாங்க அப்படின்னா நம்ம வந்து யாருக்குமே எந்த இதுவும் செய்யலைங்க. ஸோ நம்ம அந்த பேங்க் மூலமாக நம்ம எதாவது பண்ணியிருக்கோமா செஞ்சுருக்கோமான்றது நமக்கே தெரியும். நம்ம யார்கிட்டையுமே எந்த கடன் அந்த மாதிரி எதுவும் வாங்கலை இல்லைங்களா. ஸோ அப்படின்றப்போ நீங்கள் தைரியமாக இருக்கலாம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா என்னோடய பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் அவங்களோட இதை அப்படியே மாற்றிட்டு அந்த பர்சன் பார்த்திங்கன்னா கோடாக் அப்படின்ற பேங்க்கோட இதை வச்சுருக்காங்க. சரிங்களா, இதெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க. இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ வந்து தயவு செஞ்சு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி எந்த விஷயம் நடந்தாலும் பயந்துடாதீங்க, தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். முதல்ல வந்து சிம்மை வந்து பிளாக் பண்ணி வைங்க. கொஞ்சம் டெம்ப்ரவரியாக சிம்மை வந்து பிளாக் பண்ணி வைங்க. ஸோ நம்மளுடைய நண்பர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, தயவு செஞ்சு இந்த மாதிரி ஏதாவது செஞ்சிட்ருக்கும்போது உங்களுடைய ஃபோனோட ஓடிபி வந்து
வேறு ஃபோனுக்கு போகிற மாதிரி இருந்தால் அப்போவே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய ஃபோன் வந்து வேற ஒருத்தர் கண்காணிச்சிட்டு இருக்காங்க, ஹேங்கிங் ஆயிடுச்சுன்ட்டு. ஸோ உடனடியாக வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய அதாவது க்ரைம் பிரான்ச்சுக்கு போய் நம்ம வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் உங்களுடைய ஃபோன் என்ன நம்பர் சிம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சிம்முக்கு அவங்கள கூப்பிட்டு, அதாவது உங்களுடைய இதுலேருந்து நீங்கள் கூப்பிட முடியாது. நீங்கள் இன்னொரு ஃபோன்லேருந்து உங்கள் சிம்மை வந்து பிளாக் பண்ண சொல்லுங்கள். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஆக்ஷனாக நம்ம எடுக்கணுங்க. ஸோ நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து திரும்பவும் வந்து அந்த நபர்களாக வேறு மாதிரி ஏதாவது தொல்லை வந்துச்சுன்னா நீங்கள் க்ரைம் பிரான்ச் கிட்ட போய் சொல்லலாம். ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து உங்கள் சிம்மை வந்து நீங்கள் பிளாக் பண்ணுறது தாங்க. ஸோ அப்படி பண்ணுங்க. ஒரு 3 மந்த் கழித்து எடுத்து பாருங்கள். இப்போ எனக்கும் க்ரைம் பிரான்ச்சில் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 3 மந்த் கழித்து நீங்கள் டீஆக்டிவ் பண்ணும்போது இதே ப்ராப்ளம் வந்தால் நீங்கள் வாங்க மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க. நம்மளை வந்து ஒருத்தர் பணம் கேட்டு மிரட்டுறாங்க அப்படின்னா, நம்ம வந்து யாருக்குமே எந்த இதுவும் செய்யலைங்க. ஸோ நம்ம அந்த பேங்க் மூலமாக நம்ம எதாவது பண்ணியிருக்கோமா, செஞ்சுருக்கோமான்றது நமக்கே தெரியும். நம்ம யார்கிட்டயுமே எந்த கடன் அந்த மாதிரி எதுவும் வாங்கலை இல்லைங்களா? ஸோ அப்படின்றப்போ நீங்கள் தைரியமாக இருக்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, என்னோடய பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் அவங்களோட இதை அப்படியே மாற்றிட்டு, அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா கோடாக் அப்படின்ற பேங்க்கோட இதை வச்சுருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியலங்க. இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ நோ ப்ராப்ளங்க. இப்போ பிரச்சனை இல்லை. என்னோடய காண்டாக்ட்ஸ் கஸ்டமர்ஸ்க்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். அவங்கக்கிட்ட வந்து எல்லா மெசேஜுமே ஃபார்வர்ட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நம்பர்லேருந்து என்னோடய பழைய நம்பர்லேருந்து யார் பேமெண்ட் கேட்டாலும் தராதீங்க அப்படின்ற மாதிரியும் மெசேஜும் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கும் அதுதான் நண்பர்களே சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஸோ தயவு செஞ்சு வந்து தைரியமாக இருங்க. இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம் நடந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து அதை ஃபேஸ் பண்ணி சிம்மை வந்து பிளாக் பண்ணுங்கள் நண்பர்களே. ஸோ நண்பர்களே, எதுவாக இருந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா, ஏதாவது இப்போ நம்ம ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோன்னா, அது வந்து நம்மளை வந்து இது பண்ணுறதுக்காகவே வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஸோ நிறைய இடங்களில் இந்த ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு லேடியாக இருந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, ஒரு டீமாக இருந்து பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே வந்து பிஸ்னஸ்ன்னு மட்டும் இல்லைங்க, பர்சனலாகவே உங்களுடைய நம்பர் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு பயப்படாமல் உங்கள் சிம்மை பிளாக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நியூ சிம் வாங்குங்க. உங்களுடைய காண்டாக்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுங்க, அதை கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோடய கஸ்டமருங்களுக்கெலாம் நான் வந்து அந்த நியூ சிம்மோட நம்பர் தான் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இன்னும் கூட வேறு ஏதாவது ப்ராப்ளம் தொடர்ந்தது அப்படின்னா, நீங்கள் வந்து சைபர் க்ரைமை போய் தாராளமாக போய் நம்பிக்கையோடு அணுகுங்க. நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு பயத்தை விட்டுருங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு பயத்தை விட்டுடுங்க. ஏன்னா நிறைய வந்து நம்மளுடைய இமேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்பிங் பண்ணுறாங்க அங்கங்கே. இதெல்லாமே வந்து இந்த மாதிரி தாங்க ஃபோன் ஐபி இதை யூஸ் பண்ணி என்னென்னமோ செய்கிறாங்க. அதாவது இந்த இது வந்து என்ன சொல்கிறதுங்க, ஒரு இணையதளம் அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு இதுவாக வளர்ந்துருக்குதுங்க கம்ப்யூட்டருன்றது. அது வந்து ஒரு சில நேரங்களில் வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயமா இருந்தாலும், இந்த மாதிரி நிறைய மிஸ்யூஸ் பண்ணுற பர்சன்ஸும் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ எதையுமே தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். இப்போ ப்ராப்ளம் இல்லை எனக்கு. ஓகே நண்பர்களே, மீண்டும் வேறொரு பதிவில் ஒரு பதிவு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.